வெல்கம் வியூவர்ஸ். இது ஹீத்தல் கேஸுடைய பார்ட் 2 வீடியோ. இந்தியாவுடைய மோஸ்ட் சென்சேஷனல் கேஸா மாற ஆரம்பிச்ச இந்த கேஸுடைய பார்ட் 1 நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத உங்களால முழுசா புரிஞ்சுக்க முடியும். பார்ட் 1 உடைய லிங்கை மேல கார்ட்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸ்கூல் போயிட்டு மதியானம் வீட்டுக்கு வந்த 18 வயதான ஹீத்தல் அந்த பொண்ணுடைய வீட்டுக்குள்ளேயே ரேப் பண்ணப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பா. அதை பண்ணது அந்த அபார்ட்மெண்ட்லயே வேலை செய்யற செக்யூரிட்டி கார்டு அப்படின்னு போலீஸ் அவனை கைது பண்ணிருப்பாங்க. ஆனா போன வீடியோடைய எண்ட்ல இப்ப ஒரு உண்மையை சொல்ல போறேன். அதை கேட்ட உடனே நீங்க இந்த கேஸ பாக்குற கோணமே தலைகீழா மாறிடும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பேன். அப்படிப்பட்ட உண்மை என்ன அப்படின்னா, ஹீத்தலுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்ல ஹீத்தல் ரேப் பண்ணப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். பட் இப்ப அந்த ரிப்போர்ட்ல எக்ஸாக்டா என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னு இன்னுமே கொஞ்சம் தெளிவா சொல்றேன், கவனமா கேளுங்க. ஹீத்தலுடைய அட்டாப்சி ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஹீத்தலுடைய பெண்ணுறுப்புல இருக்கிற ஹைமன் அப்படின்னு சொல்லப்படுற கன்னித்திரை ஃப்ரெஷ்ஷா தான் டியர் ஆகியிருக்கு அப்படின்னு இருந்திருக்கு. விச் மீன்ஸ் இது எதை உறுதி செய்து அப்படின்னா, ஹீத்தல் அவங்க இறந்த அதே நாள் தான் உடலுறவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத உறுதி செய்யுது. ஆல்சோ அந்த பகுதியில எந்த ஒரு காயங்களோ அல்லது எந்த ஒரு சிராய்ப்போ அப்படின்னு எதுவுமே காணப்படல. அண்ட் ரொம்பவே முக்கியமா அவங்களுடைய பெண் உறுப்புடைய உள் தசைகள் ரொம்பவே தளர்வாதான் இருந்திருக்கு. பொதுவாவே ஒரு பெண் ரேப் பண்ணப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட மார்பக பகுதி, கழுத்து, இடுப்பு பகுதி, அவங்களுடைய பெண்ணுறுப்பு பகுதி அப்படின்னு இந்த இடங்கள்ல எல்லாம் கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனா இங்க ஹீத்தலுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு காயங்களும் நான் மேல சொன்ன எந்த ஒரு உடல் பாகத்திலையும் இல்ல. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, ஹீத்தலுடைய கன்னித்திரை டியரான இடத்துல கூட எந்த ஒரு பிளட் ஸ்டெயின்ஸும் கூட இல்லாம இருந்திருக்கு. சோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும் பொழுது ஹீத்தல் ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு ரேப் பண்ணப்படல அப்படிங்கிறது தெரிய வருது. ஹீத்தலுடைய முழு சம்மதத்தோட ஒரு கன்சென்சுவல் செக்ஸ் தான் நடந்திருக்கு அப்படின்னா ஹீத்தல் ரேப் பண்ணப்படல அப்படிங்கறதா உண்மை. சோ ஹீத்தல் தங்கிட்ட தப்பா நடந்துகிட்ட ஒருத்தன் கூட எப்படி விருப்பப்பட்டு உடலுறவு வச்சுக்க முடியும்? சரி, ஓகே, அப்படியே நடந்திருந்தாலும் ஒரு 5 நிமிடங்கள்ல எப்படி இத்தனை விஷயங்கள் அரங்கேறி இருக்கும்? இது எல்லாமே ஒரு பக்கம் கேள்வியா இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் ஹீத்தல் தனஞ்சாய் கூட தான் உறவு வச்சுட்டாங்க அப்படிங்கறத எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும்? ஏன் அப்படின்னா ஹீத்தலுடைய பெண்ணுறுப்பு பகுதியில எந்த ஒரு சீமனுமே கண்டுபிடிக்கப்படல. தனஞ்சாயுடைய பியூபிக் ஹேரும் ஹீத்தலுடைய லோவர் பாடியிலயோ இல்ல வேற எங்கேயுமே கண்டுபிடிக்கப்படல. ஆனா ஹீத்தல் போட்டிருந்த அவங்களுடைய யூனிஃபார்ம்ல இருக்கிற ஸ்கர்ட்டுடைய கீழ் பகுதியில கொஞ்சமா சில சீமன் சாம்பிள்ஸ் கண்டுபிடிக்கப்படுது. பட் அது தனஞ்சாயுடைய சீமன் தானா அப்படிங்கிறது எங்கேயுமே உறுதிப்படுத்தப்படல. இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும் பொழுது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. ஒரு சின்ன நாணயத்துக்கே 2 வெவ்வேறு பக்கங்கள் இருக்கும்போது இந்த மாதிரியான மர்மமான கேஸுக்கு 2 பக்கங்கள் இருக்காதா என்ன? சோ நான் இப்ப சொன்ன இத்தனை முரண்பாடுகளுக்கு அப்புறமா ஒருவேளை தனஞ்சாய் கில்லரா இருக்க முடியாதோ அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா அவன் கில்லர் இல்ல அப்படின்னா எதுக்காக சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு அவன் ஆக்சுவலா சார்ஜ் எடுத்துக்க வேண்டிய அபார்ட்மெண்ட்டுக்கு போகாம இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வரணும்? சரி, ஓகே, அப்படியே அவன் வந்திருந்தாலும் எதுக்காக அவன் 3rd ஃப்ளோர் போகணும்? அண்ட் ரொம்பவே முக்கியம், எப்படி தனஞ்சாயுடைய ஷர்ட் பட்டன் ஹீத்தலுடைய வீட்டுக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். ஆனா நம்ம இந்த கேஸ்ல பார்த்த சில டைம்லைன்ஸ் படி தனஞ்சாய் ஒருவேளை கில்லர் இல்ல அப்படின்னா தனஞ்சாயை தவிர்த்து வேறு யாரு ஹீத்தலை அவங்களுடைய விருப்பத்தோட எல்லாமே அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா ஹீத்தலையே கொலை செஞ்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருப்பா. அப்படி ஹீத்தலுடைய அம்மா கோவிலுக்கு போன அந்த 30 நிமிட கேப்ல ஹீத்தலுக்கு என்ன நடந்திருக்கும்? யாரு கொலை பண்ணிருப்பா? இந்த வழக்கை விசாரிச்ச போலீஸ், அட்வொகேட்ஸ் அண்ட் லீகல் அட்வைசர்ஸ் அப்படின்னு இந்தியாவுடைய மிகப்பெரிய அரசாங்க ஜாம்பவான்களா இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கேஸ ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ் அப்படின்னு டேர்ம் பண்ணிருக்காங்க. உங்களால கொஞ்சம் கூட யூகிக்க முடியாத அளவுக்கு பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம்.
இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அது ஆகஸ்ட் 14, 1965 வெஸ்ட் பெங்கால்ல இருக்க குல்தி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல தான் பிறக்கிறான் தனஞ்சாய் சட்டர்ஜி. ரொம்பவே ஏழ்மையான ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்த தனஞ்சாய் அவனுடைய சின்ன வயசுலயே மிலிட்டரியில ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டு அப்ப இருந்தே அதுக்காக ப்ரிப்பேர் ஆகி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்கான். அதோடைய பலனா ஒரு நாள் ட்ரைனிங்காக ரிட்டன் கால் லெட்டரும் தனஞ்சாய்க்கு வருது. ஆனா அப்படி வரும் பொழுது தனஞ்சாயுடைய அப்பாவால அதுக்கு மேல பணம் செலவு பண்ண முடியாதனால அவங்க அப்பா அவனை ராணுவத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு தடுத்துறாரு. இப்படியே காலங்கள் நகர ஆரம்பிக்குது. இப்போ தனஞ்சாய்க்கு 24 வயது இருக்கும் பொழுது 1989 பூர்ணிமா அப்படிங்கிறவங்க கூட திருமணமும் நடந்து முடியுது. அப்படி திருமணம் ஆன பிறகுதான் தன்னுடைய மனைவி கூட வெஸ்ட் பெங்கால்ல இருக்க கொல்கத்தா சிட்டிக்கு மூவ் ஆகுறான். அங்கதான் ஒரு பிரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சில வேலைக்கு சேர்ந்து ஒரு அபார்ட்மெண்ட் உடைய செக்யூரிட்டி கார்டாகவும் வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். அந்த அபார்ட்மெண்ட் வேற எதுவும் இல்ல, ஹீத்தல் கொலை செய்யப்பட்ட அதே ஆனந்த் அபார்ட்மெண்ட்ஸ் தான். கொல்கத்தால இப்படி ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு இவ்வளோ கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்கிறா அப்படிங்கிற இந்த ஒரு நியூஸ் அங்க இருக்கிற மக்கள் மத்தியில மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்துச்சு. இப்ப 2024 இன்டர்நெட், சோசியல் மீடியா அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கிறதால இந்த உலகத்துல எந்த மூலையில எது நடந்தாலுமே உடனடியா நம்மளுடைய மொபைல்லயே வந்துருது. அதனால தினசரி இப்படிப்பட்ட நியூஸ் பாக்குறது நம்மளுக்கு ரொம்பவே நார்மல் ஆயிருச்சு. பட் அது 1990 காலகட்டம். அப்ப டிவி, நியூஸ் பேப்பரை தவிர வேற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனோ அல்லது வேற எந்த ஒரு நியூஸ் சோர்ஸோ கிடையாது. ஆல்சோ அந்த டைம்லயும் இப்ப நடக்கிற மாதிரியே ஏகப்பட்ட கிரைம்ஸ் நடந்திருந்தாலுமே எத்தனையோ குற்றங்கள் ரிப்போர்ட் பண்ணப்படாமலேயே இருந்திருக்கும். அந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டே பண்ணாம இருக்கக்கூடிய கேசஸ் நம்மளுடைய இந்தியால இப்ப வரைக்குமே கணக்குல இல்லாத அளவுக்கு இருக்கு. சோ இப்படி இருக்கும் பொழுது 1990 கல்கத்தால வாழ்ந்த மக்களுக்கு இந்த மாதிரியான கிரைம்ஸ் எப்பவாவது ஒரு முறைதான் அவங்களுடைய காதுகளுக்கே வரும். அப்படி ஹீத்தலுக்கு நடந்த இந்த கொடுமையை கேட்ட மத்த பெற்றோர் அவங்களுடைய குழந்தைகளை நினைச்சு வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப தனஞ்சாய் கொல்கத்தா போலீஸால கைது செய்யப்பட்டு கோர்ட்ல ஆஜர்படுத்தப்படுறான். ஆதாரங்கள் எல்லாமே தனஞ்சாய்க்கு எதிராக கச்சிதமா இருந்ததால தனஞ்சாய் தான் குற்றவாளி அப்படின்னு ப்ரூஃபோட நிரூபிக்கப்படுது. பட் என்னதான் இந்த கேஸ் முழுக்க முழுக்க தனஞ்சாய் தான் குற்றவாளி அப்படிங்கறத நிரூபிச்சாலும் தனஞ்சாயோ நான் எந்த ஒரு தப்புமே செய்யாத நிரபராதி, எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமுமே இல்ல அப்படின்னு கடைசி வரைக்குமே இந்த கொலையை பண்ணது அவன் தான் அப்படின்னு ஒத்துக்கவே இல்ல. இதனால தனஞ்சாயோடைய தரப்புல இருந்து இந்த கேஸை மறுபரிசீலனை பண்றதுக்காக ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு போறாங்க. ஆனா அங்கேயுமே தனஞ்சாய் தான் குற்றவாளி அப்படின்னு உறுதியாகுது. தனஞ்சாயோடைய கேஸே கிட்டத்தட்ட முடிஞ்சு போற தருவாயில இருக்கும்போது கரெக்டா இப்பதான் இந்த கதையுடைய ரொம்பவே முக்கியமான 2 நபர்கள் இந்த கேஸ்க்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நுழைஞ்ச அந்த 2 பேருமே நம்ம போன பார்ட்ல பார்த்த மாதிரி இந்த கேஸ்ல ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கு அப்படின்னு நம்ம சில கேள்விகளை கேட்டிருப்போம் இல்லையா? அதே மாதிரி இந்த கேஸில் இருக்க நிறைய ஸ்ட்ரேஞ்சான விஷயங்களை, இந்த கேஸில் இருக்க சில லூப் ஹோல்ஸ் அப்படின்னு நிறைய முரண்பாடுகளை இவங்களுமே கவனிச்சாங்க. அப்படி இந்த கேஸை பத்தி ரொம்பவே டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணவங்க இந்த கேஸுடைய பல மர்ம முடிச்சுகளை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அது அவங்க 2 பேரால கட்டவிழ்க்கவும் படுது.
அப்ப வரைக்குமே பொதுமக்களும் மீடியாவும் இந்த கேஸ பார்த்த விதம் வேற மாதிரியாகவும் அண்ட் இப்ப இந்த 2 பேர் இந்த கேஸ்ல பார்த்த அவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த வெளிய பொதுமக்களுக்கும் மீடியாவுக்கும் தெரிவிக்கும் போது அப்போ அந்த மக்கள் இந்த கேஸ பாக்குற விதமே வேற மாதிரி மாறிச்சு. மக்கள் இந்த விஷயங்களை கேட்டதுக்கு அப்புறமா ரத்தம் கொதிச்சு எழ ஆரம்பிச்சாங்க. அப்படி அந்த 2 பேரும் மக்களுக்கு தகுந்த ஆதாரங்களோட இந்த கேஸுடைய மறுபக்கத்தை தோலை உரிச்சு காட்டுன தெரிவிச்ச விஷயங்கள் இதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேஸை நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கேஸை முழுக்க சர்க்கம்டென்ஷியல் எவிடன்ஸை மட்டும்தான் ஒரு பிரைம் எவிடன்ஸா கன்சிடர் பண்ணி இந்த கேஸை மூவ் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. நம்மளுடைய எஸ்டேக்கு நல்லாவே தெரியும், நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். பட் புதுசா பாக்குறவங்களுக்கு சொல்றேன், ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னா அதுல இருக்கிற எவிடன்ஸை பொறுத்த வரைக்குமே 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு டைரக்ட் எவிடன்ஸ், இன்னொன்னு சர்க்கம்ஸ்டென்ஷியல் எவிடன்ஸ். இப்போ இந்த கேஸில் இருக்கிற ஆதாரங்கள் நான் ஏன் சர்க்கம்ஸ்டென்ஷியல் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, தனஞ்சாய குற்றம் நடந்த சொல்லப்படுற அந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னு சில ஐ விட்னஸ் சொன்னதை வச்சு சம்பவம் நடந்த அந்த இடத்துல அந்த இடைப்பட்ட அரை மணி நேரத்துக்குள்ள தனஞ்சாய் அங்க இருந்திருக்கிறான் அப்படின்னும் அவனுடைய ஷர்ட் பட்டன் ஒன்னு கிரைம் சீன்ல, அதாவது ஹீத்தலுடைய வீட்டுக்குள்ள ஹீத்தலுடைய உடலுக்கு பக்கத்துல கண்டெடுக்கப்பட்டிருக்கு. சோ இது எல்லாத்தையுமே வச்சுதான் தனஞ்சாய் தான் அந்த கிரைம் சீன்ல அந்த இடத்துல இருந்திருக்கிறான் அப்படிங்கறத உறுதி செஞ்சிருக்காங்க. ஆனா தனஞ்சாய் தான் ஹீத்தலை ரேப் பண்ணி கொலை பண்ணா, அதை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஐ விட்னஸோ இல்ல தனஞ்சாயுடைய டிஎன்ஏ சாம்பிள்ஸோ இல்ல ஃபிங்கர் பிரிண்டோ இந்த மாதிரி எதுவுமே கிரைம் சீன்ல கண்டுபிடிக்கப்படல. இதை தான் நம்ம டைரக்ட் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் இதை மட்டும் கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா தனஞ்சாய் சந்தேகத்துக்கு இடமில்லாம கைது செய்யப்பட்டு அவனுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கும். ஆனா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸை தவிர்த்து அதை தாண்டி வேற எந்த ஒரு ஆதாரமுமே பெருசா கண்டுபிடிக்கப்படல அப்படிங்கறதால இந்த ஒரு எவிடன்ஸை வச்சு மட்டும்தான் தனஞ்சாய் தான் குற்றவாளி அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல தான் இந்த கேஸ்குள்ள புதுசா நுழைஞ்ச அந்த 2 பேருத்துக்குமே சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, ஹீத்தலை டீஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஹீத்தலுடைய அப்பா தனஞ்சாய் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை வேற ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டவன் புதுசா சார்ஜ் எடுத்துக்க வேண்டிய அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போகாம எதுக்காக மறுபடியுமே ஆனந்த் அபார்ட்மெண்ட்ஸுக்கு வந்தான் அப்படிங்கிறது தான் எல்லாருமே தனஞ்சாயை சந்தேகப்படுறதுக்கு முதல் காரணமா அமைஞ்சதே இதுதான். சோ அந்த செக்யூரிட்டி ஏஜென்சி தனஞ்சாய்க்கு கொடுக்கப்பட்ட டிரான்ஸ்ஃபர் காப்பி அப்படின்னு ஹீத்தலுடைய ப்ராசிக்யூஷன் தரப்புல கோர்ட்ல கொடுக்கப்பட்டுச்சு. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த கேஸ் ஆரம்பிச்சது மார்ச் மாசத்துல. ஆனா இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் தனஞ்சாய்க்கு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு அந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டருடைய காப்பிய 3 மாதங்கள் கழிச்சு ஜூன் மாசத்துல தான் கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்காங்க. இது பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தனஞ்சாய வேணும் அப்படின்னு இந்த கேஸ்ல மாட்டி விடுறதுக்காகவே அவசரமா ஒரு பொய்யான டிரான்ஸ்ஃபர் காப்பியை உருவாக்கி அதை கோர்ட்ல ஆதாரமா கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இந்த சந்தேகத்தை மேலும் உறுதிப்படுத்துற விதமா அந்த மாதிரியான எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டரும் இது வரைக்குமே எந்த ஒரு செக்யூரிட்டி கார்ட்ஸுக்குமே கொடுக்கப்பட்டதில்லை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சோ இந்த ஒரு சின்ன விஷயமே ஹீத்தலுடைய தரப்பிலிருந்து வழங்கப்பட்ட மற்ற எல்லா ஆதாரங்களுமே உண்மையா தான் இருக்குமா அப்படின்னு யோசிக்க வச்சது. அப்படி அந்த ஆதாரங்களை எல்லாம் செக் பண்ணி பார்க்கும் பொழுதுதான் ஆக்சுவலி தனஞ்சாயும் இந்த கேஸையும் லிங்க் பண்ற 3 முக்கியமான ஆதாரங்களா சொல்லப்படுற கிரைம் சீன்ல கிடைச்ச அந்த ஷர்ட் பட்டன், ஹீத்தலுடைய வீட்டில இருந்து காணாம போன அந்த ரிஸ்ட் வாட்ச், ஷர்ட் மற்றும் பேண்ட், இந்த எல்லா ஆதாரங்களுமே போலீஸால சித்தரிக்கப்பட்ட ஒரு ஆதாரங்கள் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா, தனஞ்சாயை அரெஸ்ட் பண்ணும் பொழுது அவனுடைய வீட்டில இருந்து ரெக்கவர் பண்ணப்பட்டதா சொல்லப்படுற அந்த ரிஸ்ட் வாட்சில் இருக்கிற சீரியல் நம்பரும் ஹீத்தலுடைய வீட்டில இருந்து காணாம போன அந்த ரிஸ்ட் வாட்சுடைய சீரியல் நம்பரும் வேறையா இருந்திருக்கு. அப்படின்னா இந்த கேஸுக்காகவே வேற ஒரு புது ஃபேக்கான வாட்சை ரெடி பண்ணி கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்காங்க. தனஞ்சாயுடைய வீட்டில இருந்து அப்படி எந்த ஒரு வாட்சுமே உண்மையாவே ரெக்கவர் பண்ணப்படவே இல்லை. ஆனா அந்த ஷர்ட்டும் பேண்ட்டுமே போலீஸே அவனுடைய வீட்டில இருந்து ரெக்கவர் பண்ண மாதிரி காமிச்சிருக்காங்க. சோ இந்த கேஸ்ல தனஞ்சாய்க்கு எதிராக காட்டப்பட்ட எல்லா எவிடன்ஸுமே சித்தரிக்கப்பட்ட ஒண்ணு அப்படின்னா, அப்போ தனஞ்சாய் கில்லர் இல்லையா அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு வர ஆரம்பிக்குது. கரெக்டா இப்ப இந்த இடத்துல தான் அகைன் ஹீத்தலுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்டுடைய சில பக்கங்கள் மற்றும் அந்த ஆனந்த் அபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற லிஃப்ட்மேன் சொன்ன சில முக்கியமான விஷயங்கள், இந்த ரெண்டையுமே சேர்த்து கம்பைன் பண்ணி பார்க்கும்போது இந்த கேஸையே தலைகீழா திருப்பி போடுற மாதிரியான விஷயங்கள் தெரிய வருது. அது
அது என்ன அப்படின்னா, நான் போன பார்ட்ல ஹீத்தல் எக்ஸாம் முடிச்சிட்டு மதியம் 1 மணிக்கு வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா, அது கோர்ட்ல ஹீத்தல் தரப்புல என்ன டைம்லைன் சொல்லப்பட்டுச்சோ அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஆனா ஆக்சுவலி ஹீத்தல் அவங்களுடைய வீட்டுக்கு வந்த டைம் அப்படிங்கறதே கம்ப்ளீட்டா வேற. பிகாஸ் அந்த அபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற லிஃப்ட்மேன் சொன்னதை வச்சு பார்க்கும்போது மதியம் 2 மணி வரைக்குமே ஹீத்தல் வீட்டுக்கு வராம தான் இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, எப்பவுமே மதியம் 2 மணிக்கு அப்புறமா தான் அந்த அபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற லிஃப்ட்மேன் தன்னுடைய மதிய உணவுக்கு போறத வழக்கமா வச்சிருந்திருக்காரு. அப்படிதான் அன்னைக்குமே மதியானம் சாப்பிடறதுக்கு கிளம்பி இருக்காரு. ஆனா அப்படி 2 மணிக்கு அவரு சாப்பிட போற வரைக்குமே ஹீத்தலை அவரு பார்க்கலன்னு சொல்லியிருக்காரு. இதை வச்சு பார்க்கும் பொழுது 2 மணி வரைக்குமே ஹீத்தல் வீட்டுக்கு வரல அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. இப்போ ஹீத்தலுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்ல ஹீத்தலுடைய வயிற்றுக்குள்ள கிட்டத்தட்ட 100 கிராம் அளவுக்கு டைஜஸ்ட் ஆகாத, அதாவது செரிமானமாகாத உணவு இருந்ததா சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா ஹீத்தல் அவங்களுடைய லஞ்சை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும் பொழுது ஒருவேளை ஹீத்தல் 2 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, ஹீத்தல் வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய மதிய உணவை எடுத்துக்கிட்ட சில நிமிடங்கள்லேயே அவங்க கொலை செய்யப்பட்டிருக்கணும். அப்போ ஹீத்தல் கொலை செய்யப்பட்டதா சொல்லப்படுற ஈவினிங் 5:20 5:50 மணி இல்லாம அதுக்கு பதிலா மதியம் 2:30 3:30 தான் கொலை செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்னு கொலை நடந்ததா சொல்லப்படுற அந்த டைமே டோட்டலா இந்த இடத்துல வேறுபட ஆரம்பிக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் ஹீத்தல் ஒருவேளை 5 மணிக்கு ஏதாவது சாப்பிட்டுருக்கலாம் இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா இங்கதான் நீங்க இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, ஹீத்தல் அன்னைக்கு காலையில ஸ்கூலுக்கு போகும் பொழுது தன்னுடைய காலை உணவை எடுத்துக்காம தான் போயிருக்காங்க. சோ அவங்க எக்ஸாமை முடிச்சுட்டு டைரக்டா வீட்டுக்கு வந்து தான் தன்னுடைய மீலை எடுத்திருக்கணும். ஒருவேளை அவங்க மதியானமும் சாப்பிட்டு சாயந்தரம் 5 மணிக்கும் சாப்பிட்டு இருந்தா கூட அவங்க மதியம் சாப்பிட்ட அந்த உணவுடைய சில கழிவுகள் அவங்களுடைய ரெக்டம் பகுதியில தங்கி இருக்கும். ஆனா அட்டாப்சி ரிப்போர்ட் படி ஹீத்தலுடைய உடம்புல அந்த மாதிரி எந்த ஒரு கழிவுகளுமே இல்ல. சோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும் பொழுது ஹீத்தல் ஈவினிங் 5:20 5:50 மணிக்குள்ள கொலை செய்யப்படாம மதிய நேரத்துல, அதாவது அவங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மதியம் 2:30 3:30 தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட, அப்போ அந்த டைம்ல கூட ஹீத்தல் வீட்டுல தனியா இல்ல, ஹீத்தல் கூட அவங்க அம்மாவும் இருந்திருக்காங்க. ப்ரோ அப்புறம் எப்படி ப்ரோ ஹீத்தல் கொலை செய்யப்பட்டிருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஹீத்தலை கொலை பண்ண அந்த கில்லர் தனஞ்சாயோ இல்ல வேற யாரோ எல்லாம் கிடையாது. ஹீத்தலை கொலை பண்ண அந்த கில்லர் நீங்க யோசிச்சு கூட பார்க்க முடியாத இந்த கேஸுடைய இன்னொரு கோணத்தை இந்த கேஸுடைய பார்ட் 3 வீடியோல நாளை மறுநாள் பார்க்கலாம். 3யும் நாளைக்கே வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு 30,000 லைக்ஸை டார்கெட்டா வச்சுக்கலாம். 30,000 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா நாளைக்கு காலையில 11 மணிக்கு ஷார்ப்பா பார்ட் 3 வீடியோ ரிலீஸ் ஆயிரும். ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ் அப்படிங்கிற இந்த கேஸுடைய பார்ட் 3 வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி, பாய்.